வணக்கம். தொடர்ந்து டென்ஷன் பில்ட்ஸ் டென்ஷன், அதாவது ஒரு பரபரப்பு நிலை தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அது எப்பொழுதுமே அது இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் தவிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அடிப்படை பிரச்சனைகள் அடிப்படை நடவடிக்கைகளால் தீர்க்கப்படவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று லட்சக்கணக்கில் நடிகர் விஜய்க்கு கூடுது அப்படின்னா, அடிப்படையில் நான் அது ஒரு பொருளாதார பிரச்சனையாக தான் பார்க்குறேன், சிக்கலை தான் பார்க்குறேன். இன்னைக்கு அகில இந்திய ரீதியிலேயே அகில இந்திய பொருளாதாரத்தை, சமூக சீர்திருத்தத்தை, அரசியல் முன்னேற்றத்திற்கு மற்றும் பல பிரச்சனைகளை போக்குவதற்கு, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை போக்குவதற்கான சரியான திட்டம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் நடக்குது, நேபாளில் நடக்குது, இப்படி அங்கங்கேயும் பிரச்சனை, கலவரம் பல விதத்தில் நடக்குது. ஜம்மு காஷ்மீரில் நடக்குது, தெலுங்கானாவில் நடக்குது, அப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படின்னா இதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, மக்களுக்கு அவங்களுடைய நேரத்தை ஒரு சரியான முறையில் ப்ரொடக்டிவாக பயன்படுத்த முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, 1952 அதாவது எம்ஜிஆர் காலங்களில் இருந்த கூட்டத்தை விட நடிகர் விஜய்க்கு ஏராளமாக கூடுது. நான் உண்மையிலேயே இதில் எப்படின்னா எவ்வளோ கூடும் கூடாது அப்படிங்கிறத யாரும் அவ்வளோ எளிதில் கணக்கிட முடியாது என்பது கணக்கு. முதல்ல திருச்சியில் அவர் வரும்பொழுது கூட திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு, அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு போயிடலான்னு நினச்சார். ஆனால் அந்த 6 கிலோமீட்டர் 7 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளில வர முடியல. அதனால் சொன்ன நேரத்தில் வர முடியும், போக முடியும் என்பதெல்லாம் அது காணல் நீராக போய்விட்டது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க வேண்டிய அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன் த நெக்ஸ்ட் மொமெண்ட் வில் நாட் பி ப்ரெடிக்டட் பை எனிபடி. அடுத்த நிமிடம், அடுத்த க்ஷணம் என்ன நடக்கும் என்பதை யாராலும் துல்லியமாக கணிக்க முடியாது. இப்போ மழை வரும்னு சொல்கிறோம், வருது சொன்னபடி, சிலதான் வரல. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு ஆர்வம் தான் அது அந்த வானவியல்ல. அதே போல தான் இங்கே இவருக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கரூரில் ஆனந்த் கொடுத்தது அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள காவல் நிலையத்தில் 10,000 பேருங்க. இதை எனக்கு என்ன தெரியுமா, அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விஜய்க்கு சமமாக அவரை மிஞ்சின மாதிரி யாரும் இல்லை. அகில இந்திய ரீதியில் சொல்லக்கூட ஒரு ஆள். தமன்னாவு கூட்டம் கொடுது, ஷாருக் கான் கொடுக்குது, சல்மான் கான் கொடுது அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, ஹேமா மாலினி ஒரு ட்ரிப்பு எப்படின்னா, அவங்க ட்ரீம் கேர்ள் ஆஃப் இந்தியா, அவங்க வந்தாங்க கரூரில். ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க. என்கொயரி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு, உண்மை அறியும் குழுன்னு வந்தாங்க. அது என்ன மத்திய அரசால் இல்லை, அது என்டிஏ, அது பாஜகவினுடைய கூட்டணி கட்சியின் சார்பாக அனுப்பப்பட்டவங்க. அப்போ எந்த கிரேஸும் இல்லை. இப்போ இதே மிந்தி வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே லட்சக்கணக்கில் கூடும். ஹேமா மாலினிக்கு நான் பம்பாய்க்கெல்லாம் 1971 இதெல்லாம் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம் எழுத போனப்போல ஹேமா மாலினி உச்சகட்டத்தில் இருந்தாங்க. தர்மேந்திரா, ஹேமா மாலினி, அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன் அப்படின்லாம். அது மாதிரி இங்கே என்னென்னா, எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை தாண்டி இங்கே வருது அப்படிங்கும் போது வந்துட்டாங்க. 10,000ன்னு சொன்னார். அதில் என்ன என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஐஏஎஸ் குரூப் 1, மாநில அளவில் குரூப் 1 ஆர்டிஓ அப்படிங்க, அது டெப்டி கலெக்டர். ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஆட்சியர். இது கடைசியாக போகிறது, எடுத்துமே கொடுக்க மாட்டாங்க, மாவட்ட ஆட்சியர்னு. அவங்களுக்கு என்ன டியூட்டி தெரியுமா? முதல்ல இன்டர்வியூவில் வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஏ கலெக்டர். கலெக்டருக்கு போனால் என்ன அப்படின்னா, மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர். நம்பர் 2 கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. இதுதாங்க, இந்த 2 தான். இதை நான் அந்த ஊடகங்களை பார்க்கும்போது தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க நிறைய பேர். டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கும், அகில இந்திய ரீதியில் ஹோம் மினிஸ்டராக இருக்கணும். பம்பாயில் நடந்ததில்ல, தாஜ் ஹோட்டல்லாம் பெரிய இது நடந்ததில்ல, பாகிஸ்தானி சுட்டுக்கிட்டு பண்ணப்ப. அப்போ யார் ஹோம் மினிஸ்டர்? சிதம்பரத்தை வேண்டாம், நீ சரியாக மெயின்டைன் பண்ணல ஹோம்
டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவனுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் போலீஸு, IAS எல்லாம் அவங்க கையில தான். அந்த பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தது சர்வ வல்லமை படுத்த சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர். இப்போ வந்து அமித்ஷா இருக்காரு டெல்லி. அப்போ பம்பாயில் வந்து ப. சிதம்பரத்தை தான் உடனே கேட்டான். அதே போல் இங்கே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா முதல்வர். இங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் யாரு எனக்கு இன்ன வரல யாருன்னு தெரியல. பட் நம்ம வந்து கட்சி எடுக்கல, கட்சி சார்பாக தான் எல்லாம் பேசுறாங்க. அது தேவையில்லை. நம்ம வந்து என்னன்னா அவங்க வந்தவங்க எல்லாம் அவர் டிவி ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட் தான். இன்னமும் அது அவர் ஒரு நடிகர் தான் பார்க்க வர்றான், கட்சி ஆள் இல்லை. அதில் திமுக காரனும் இருக்கான், அதிமுகவும் இருக்கிறான், கம்யூனிஸ்டும் இருக்கான், எந்த கட்சியும் சாராத பொதுமக்களும் இருக்கிறாங்க. பொதுவாக பக்கம்னா டவுனுக்குள்ள நெருக்கடியில் இருந்தால் எல்லாரும் பார்க்க தான் வருவான். இப்போ நாங்கள் எல்லாம் கும்பகோணத்துலாம் இருக்கும்போது சப்தஸ்தானம் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நடக்கும், எல்லா சாமியும் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்தந்த பாயிண்ட்ல நிற்போம். அங்கே முக்கணும்னா ஒரு 500-1000 பேர் இருப்போம். சாமி வந்து சாமி கும்பிட்டு அந்தந்த தெரு அப்படியே போயிடுவோம். இது மாதிரி கும்பகோணத்துல இருந்து அங்கே இவர் பார்த்தீங்கன்னா இந்துனுடைய இவர் வந்து முக்கியமான ஊரெல்லாம் இருக்கு, அந்த பகுதியெல்லாம் சுற்றி போவோம். அந்த ஊராக போவோம். அங்கங்கே ஜனங்க நிற்பாங்க, பார்ப்பாங்க. அது மாதிரி இங்கே எனக்கு என்ன தெரியல, என்ன கட்டுப்பா. முதல்ல அவர் திருச்சியில் பேசும்போது, இதில் திருவாரூரில் பேசும்போது, நாகப்பட்டினத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 23 கட்டளைகள் கொடுத்துருக்குறாங்க, நிர்பந்தங்கள் கொடுத்துருக்குறாங்க, வழிமுறை நிறுவனத்தெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ரைட்டு தான் கொடுத்தது. ஆனால் சில இது என்னால் நம்ப முடியல. அவர் என்னமோ கையை இதுக்கு மேலே தூக்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னுட்டு அதை வெளிப்படுத்தி சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இங்கே கரூரில் வந்து அவர் முதல்ல வந்து நேரம் அப்படிங்கிறத கடைப்பிடிக்கணுங்கிறது உண்மைதான். அது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து நாமக்கல் கரூர் அப்படின்னா திருச்சியில் விட்டு இறங்கிட்டா உடனே அந்த இடத்த 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். டக்குன்னு அங்கே போயிடணும், அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். பரவலாக அவங்க சொல்கிறான். ஆனால் அதுதான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். அவன் என்னென்ன எக்கனாமிக்ஸில் இட் இஸ் நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட்டுமா. இந்த கண்டிஷன்ஸ் வந்து நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட்டு. இது அவசியம்தான், இதுவே எல்லாம் கிடையாது. இப்போ வெல்த்தை பற்றி சொல்லும் போது அது ரொம்ப அவசியம், அருளிலாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வளவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். உடனே வெல்த் தான் எல்லாம், நாட் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல்னு. அது போல இங்க இந்த கண்டிஷன்ல அவர் என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு பழைய இது சொன்னாரு, கண்ணாடியை திறந்துட்டு பார்க்க முடியாது, கண்ணாடி க்ளோஸ்ல உள்ள இருந்தாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இவரை பார்க்கணுங்கிறதுக்கு தான் வர்றார் நிறைய பேர். அப்ப அந்த டாப்பை திறந்துட்டு அவர் நின்றுட்டு வந்திருந்தா பல பிரச்சனை தீர்ந்துருக்குன்னு என்னுடைய கருத்து. அது எப்படி அவராவே உள்ள உட்காந்துட்டாரா அந்த கேரவான்ல, அல்லது அவரு நீர் மேல பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னா தெரியல. அது மட்டும் இல்ல, நாமக்கல் முடிச்சிட்டு அவர் வர்றதுக்கு ரோட்ல பிளாக் பண்ணிட்டாங்க ஜனங்க. அப்படியே அந்த ஊர் ஜனங்க இருந்து பக்கத்துல இருந்து கிராமத்துல வந்தவங்க நிறுத்தி பிறகு அவர் மேல ஏறி பார்த்து சொன்ன பிறகுதான் போனாங்க. அதனால அவர் வந்து ரொம்ப நேரம் கட்டு 7:30. இதுல அண்ணாமலையினுடைய நேர்காணல் மிக சிறப்பாக இருந்தது. அவர் ஒரு IPS ஆபீசர். அவருக்கு வந்து இந்த அனுமதி வழங்கிய சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டு வந்து அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த காவல்துறை கொடுத்துருக்கு. அவர் பார்த்தாரு, சொன்னார் 3 மணில இருந்து இரவு 10 மணி மட்டும். அப்படி எவ்வளவு டைம் ஏன் கொடுத்த? அவர் 7:30 வந்தார், நீ சொல்ற சரி, நீ டைம் கொடுத்துருக்கிய, அதை யாரும் ஹைலைட் பண்ணல. அது மாதிரி டாப் என்று தெரிஞ்சு பண்ண முடியாதும் இல்லை. அப்புறம் வந்து இதுக்கு இவரையோட உதயநிதியவோ ஸ்டாலினையோ EPSையோ வேற யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அரசியல் கூட்டம் கட்சிக்காரங்க தான் வருவாங்க. 30 விழானா கட்சியில உள்ளவங்க தான் வருவாங்க. அதுல ஆவரேஜா பாத்தீங்கன்னா 50 வயசு குறையாம இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா விடலை பசங்க எல்லாம் 12 வயசுல இருந்து குழந்தையில இருந்து எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து. அதுல ஒரு பொண்ணு பேட்டி சொல்லுது, பாவம், அது வாரியல என்ன அது சொன்னது, நான் உயிர் போனாலும் சரி செத்தாலும் சரி விஜய் அண்ணாவை பார்க்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கு. அது வந்து எப்படின்னா, இங்க நம்ம என்னன்னா இவர் மேல விமர்சனம் இல்லை என்று சொல்ல முடியாது.
இப்போ இவங்க வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க, ஃபேக்ட் கமிட்டி ஹேமமாலினி அம்மாலாம் பார்த்தாங்க. அது இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேர் சொன்னது ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. உடனே அன்னைக்கு இரவே வந்து 27 அன்னைக்கே வந்து சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாங்க, எல்லா மந்திரிகள் வந்துட்டாங்க, ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்தாங்க, செய்தாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் விஜய் வந்து உடனே போயிட்டாருன்னு. ஆனால் அவர் வராமல் இருந்தாங்க கரெக்டு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரோபோசங்கர் ஒய்ஃப் வந்து அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா இவனும் வந்து இவனா மண்டேல ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி இருக்கணும் எதிரி அப்படி இருக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டு அவங்கெல்லாம் டான்ஸ் இதெல்லாம் ஆடி அந்த இதில் தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. உடனே இதை ஒரு விமர்சனம், இவன் புறம்போக்கு விமர்சனம் இதெல்லாம் என்னன்னா, அது நீ என்ன கிராமரு என்ன ரூல் புக்கை வச்சிருக்க, கோட் ஆஃப் கான்டக்டை வச்சிருக்க. ரோபோசங்கர அவருடைய மனைவி விரும்புவதோடு நீ என்ன விரும்புவ? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இதே மாதிரி என்ன பண்ற, ரொம்ப இலவச அதாவது ஆலோசனைகள். நீ உன்னுடைய படிப்பு என்ன, உன்னுடைய அணுகம் என்ன, ஏதாவது எத்தனை புக் எழுதியிருக்க, என்ன எழுதியிருக்க? இப்போ ஜெர்மனி டிவியில பேசுறான், சைனீஸ் டிவியில பேசுறான்னா அவன் இந்த மாஸ் சைக்காலஜில இருந்து இவங்க வர்றது எப்படி அப்படின்னு பாக்குறான். கும்பமேளாவில் நூற்றுக்கணக்கான பேர் செத்தான். எங்க ஊரு கும்பகோணம், என்னுடைய பிறப்பிடம் வந்து கும்பகோணம். அங்க மகாமகத்துல தேவாரம் சொல்லப்பட்டது தான், எனக்கு தெரியாது. நானும் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன், காலையில குளிச்சுட்டு. அப்போ வந்து பக் ஷாட்டு போட்டதும் எல்லாம் போட்டு. அப்ப என்ன ஜனங்க பார்க்கணும், குளிக்கிறத விட சசிகலா அம்மையாரும் ஜெயலலிதாவும் குளிக்கிறத பார்க்கணும்னு திரண்டது அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்ண முடியும்? யாரு ஹூ இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள்? யாரு அப்ப டிஜிபி? நம்மளுடைய தேவாரம் குறி தவறாமல் சுடுவார், மிக சிறந்தவர் அவர். ஹிஸ்ட்ரிலாம் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. அப்படிலாம் இருந்து கூட அந்த சாவு நடந்தது. இதெல்லாம் விட 2004 நான் காலேஜ் நடந்து வரும்பொழுது இந்த கிருஷ்ணா ஸ்கூல்ல 94 பிள்ளைங்கள் உயிரோடு இறந்தது ஜெயலலிதா பீரியட்ல. அப்பெல்லாம் என்ன யாரை குறை சொல்ல முடியும்? நான் வந்து கிளீனா என்ன சொன்னேன், அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அதுக்கு பக்கத்துல பாபு காலனின்னு நடராஜர்னு ஒரு ப்ரொஃபஸர், அவர் வீட்டுல இருந்து நான் பாக்குறேன், அப்படியே கொழுந்துடு. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை துர்கசாமியை கும்பிடுறதுக்கு லாக் பண்ணிட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இதான் நடந்தது. அந்த இது 8வது வரலும் அங்க வந்து அவ்வளவு 8வது வரலும் இருக்கக்கூடியதற்கு தகுதி இல்லாத கட்டடம். அது டிஓ சிஓ எப்படி கொடுத்தா, எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அது பக்கா கரப்ஷன். அதை நடத்தினது பழனிசாமிங்கிறவர். அவர் ஒரு ஏடிஎம்கே மெம்பர், அவரு பிரமுகர். அவர் இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, இது காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி அப்படின்னு தான் வந்துடுச்சே தவிர இப்ப அப்படின்னா திரும்ப நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி வருது. இதுல என்ன அப்படின்னா, இந்த சினிமா ரசிகர்கள் என்பவர் எந்த கிராமிற்கும் வரமாட்டான் என்பதுதான் முடிவு, எந்த எக்ஸ்பர்ட்ஸும். அப்ப அன்னைக்கே போய் இவர் போய் பார்த்துருக்கலாம். அப்படின்னா இன்னொரு ஸ்டாம்பீடு நடக்கும். ஏன்னு கேட்டா இப்பதான் பாப்பா வருவான். இது மாதிரி நடந்தது. அப்போ போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க, இதுல ஏகப்பட்ட முரண்பட்ட செய்திகள் வரும். எதை நம்புவது, எதை தள்ளுவது, எதை கொல்லுவது என்று இல்லை. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்ப நீங்கள் போக வேண்டாம் என்று திருச்சி ஏர்போர்ட்ல கொடுத்துட்டாங்க. சரி, இவங்க எல்லாரையும் கேட்கணும், அந்த ஊடகவியலாளர்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தான் ஓப்பனா இருக்க, எல்லாம் டென்ஷன்ல இருக்கான். நீங்க வந்து எல்லாருமே கட்சி சார்பா இருக்காங்க, அதான் இங்க முக்கியம். நான் இப்போ 27 இருந்து நான் பிறந்து பார்த்தா, நீங்க யாரு பேசினாலும் அவங்க கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை ஒட்டி பேசுகிறார்கள். நடுவுல பேசினா வந்து இப்ப நேர்மையா நான் வந்து அனலைஸ் பண்ணி 2 சைடும் பேசினேன் அப்படின்னா உடனே நீ என்ன பேராசிரியர்னு எனக்கு ஒரு நண்பர் வந்து 12 கேள்வி அனுப்பி இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவா வந்து ஒரு காமன் பீப்புள் மேன் இந்த ஸ்ட்ரீட்டு, காமன் மேன் இந்த ஸ்ட்ரீட்டுன்னு நம்ம பார்க்குறோம்னா, நான் முதல்ல டிலே ஆனது என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். அது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது முதல்ல இதுக்கு முன்பு 5 கூட்டங்கள் நடத்திட்டாரு, 5 மாநாடு நல்லா பேசிட்டாரு. அப்போ வந்து அடுத்தது வந்து என்னன்னா, இது வந்து அரசாங்கத்தை பார்த்துக்கணும், லா அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்னு. அதாங்க
லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்குது கலெக்டரு, அந்த டிஜிபி தான். அது மட்டும் இல்லை, ஸ்டேட்ல இருந்தே மானிட்டர் பண்ணும். நீங்க கரூருங்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த கலெக்டர் விட முடியாது. அப்ப என்னன்னு அர்த்தம்னா, ஸ்டேட் லெவல்ல உள்ள ஹோம் மினிஸ்டரு, அந்த ஹோம் செக்ரட்டரி, இப்போ அவங்க பேசியிருக்காங்க ஹோம் செக்ரட்டரிலாம், இதை முன்கூட்டியே இவர் புஷ்ஷா இருந்து சொன்னதெல்லாம் ஒரு அத்தாரிட்டியா? அவர் 5000 10,000 வரும், சனிக்கிழமை இன்னைக்கு பேடு, அதனால கூட்டம் வராது அவர் சொல்லிட்டாருன்னா இவருக்கு என்னத்த தெரியும்? மினிஸ்டருக்கே தெரியாது கூட்டம், விஜய்க்கே தெரியாது. நம்மளே பார்த்து பிரிந்துடுறோம், என்னடா இப்படி இருக்கு அப்படின்னுட்டு. நானே அந்த ஒரு கட்டத்தை பார்க்கும்போது எங்க போலீஸே காணுமே அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ரெகுலேட் பண்றதுக்கு குழந்தைகள் பெண்களை தனியாக பிரித்து இதெல்லாம் செய்யறது போலீஸ் செய்யலாம். எல்லாம் இல்லைன்னா பார்ட்டி கேட்டது. இதுல இன்னொன்று, கட்சியில அவங்க வாலண்டியர்ஸ் அமைக்கணும். அவர் அனுப்பல, கட்சியை கட்டலைங்க. இவருக்கு யாரு அட்வைசரு என்ன பார்ட்டியில இதெல்லாம் அண்ணாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1949 திமுகவை ஆரம்பிக்கும் போது மிக சிறப்பாக ஆரம்பிச்சு, அது இன்னைய வரலும் இருக்கு. கட்சியை கம்ப்ளீட்டா நம்ம போறோமோ வரோமோ. கூட ரவி பெர்னாண்ட் அவர்கள் என்கிட்ட பேசிட்டு சொன்னாரு, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் என்ன செய்வாங்க அப்படின்னா, தான் போகிறது செங்கோட்டையன் அவர்களை அனுப்புவார்கள். அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்து டைமிங் என்ன ஆகும் இதெல்லாம் சொன்ன பிறகு போவாங்க. கரெக்டாக இருக்கும். லஞ்சு டைமில் லஞ்சு, டீ டைமில் டீ, மக்களை சந்திக்கிறது, பேசுறது எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகும். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, டெலிபரேட்டாகவே லேட்டாக பண்ணாங்க. அதற்கு காரணம் பொறுப்பாளர்கள்ங்கிறாங்க. இதுக்கெல்லாம் தக்க ஆதாரம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா கூட்டம் கூடட்டும். ஏன்னா அங்கே 30 விழா நடந்துடுச்சு கரூரில், திமுக நடத்துன்னு. அதை எக்ஸல் பண்ணுற மாதிரி நம்ம கூட்டத்தை காட்டணும். ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதை நம்புவதற்கு சேலம் போகின்ற கூட்டத்தை இது முன்கூட்டி அட்வான்ஸ் பண்ணி இங்கே செய்கிறாரு. அது செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்போ இந்த கூட்டத்தில் நல்லா பார்க்கலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறாரு. இவர் பாடினா செருப்பு விழுவுதுங்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அது வீடியோவில் நல்லா தெரியுது. அப்போ ஃபுல் இன்வெஸ்டிகேஷனுக்கு அருணா ஜெகதீசனை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பப்ளிக்கில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 13 பேர் சுட்டதில் தூத்துக்குடியில் உள்ளது அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இவர் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தாரு சந்துரு அவர்கள், அதையும் தூக்கி வச்சுட்டாங்க. சும்மா அந்த நேரத்துக்கு வாங்கிட்டு தூக்கி போட்டுறது. இப்போ கலைஞருக்கு பிறகு இந்த நிர்வாகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர்னா 2 பேரையும் சொல்லணும். ஒன்று இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் ஃபெயிலியரு, அதை கைட் பண்ண வேண்டியது, உயிரை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசுடைய முதல் கடமை. அந்த சட்டம் ஒழுங்கு பார்க்கணும்னா அந்த டிஜிபி அந்த கலெக்டர் தான் பார்த்துருக்கணும். அந்த இடத்துல கூட்டம் இவருக்கு வரணுங்கிறத புஷி ஆனந்த் சொன்னதை வைத்துக்கொண்டு முடிவு பண்ண முடியாது. இது ஸ்டேட்ல. இதுல இறுதியா ஒன்று சொல்லி முடிக்க வரேன். சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்குல்ல, அது தூங்கி வழியுது. என்ன நம்ம நினைச்சோம் அப்படின்னா, முதல்ல இபிஎஸ் அவர்கள் இந்த ட்ரிப் எல்லாம் எல்லா தலைவர்களுமே நல்லா பேசுனாங்க. தமிழ்நாடு அரசு கூட அதில் கலைஞர் ஸ்டாலின் கூட சரியான முறையெல்லாம் பேசினாரு. தூண்டி விடுற மாதிரிலாம் இல்லை, நீங்களும் பேசாதீங்க அப்படின்னாரு. அப்போ தூத்துக்குடியில் நடந்த இன்சிடெண்ட்டை நிருபர்கள் கேட்கும்போது இபிஎஸ் என்ன சொன்னார்னா, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சேன். அது தவறானது. ஏன்னா இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அன்னன்னைக்கு டெய்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டேட்டினுடைய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், என்னென்ன சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ் நிகழ்வுன்னு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிகேஎஃப் அனுப்பும்போது என்ன சொன்னா, 72 ஹவர்ஸ்ல விடுதலை புலிகளுடைய ஆயுதத்தை பிடிங்கி நாம் அந்த சண்டையை நிறுத்திடுவோம், பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா அமைதி படைன்னெல்லாம் சொன்னோம். கடைசியில் 3 வருஷம் நடந்தது, உடனே முடிக்க முடியல. சிடி ஃபெயிலியர், இது தமிழ்நாட்டில் ஃபெயிலியர். இதில் லா அண்ட் ஆர்டர் இல்லைங்கிறத இதை வச்சு தான் நான் சொல்லும். டெய்லி 3 கோடி ரூபாய் செலவாயிட்டு அந்த கட்டத்தில். அப்போ நான் அந்த விஜிலன்ஸ் ஏகப்பட்ட இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டு, ஏன்னா எல்லாம் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களாம் அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். அதில் இவர் சொல்லும் போது ரொம்ப தெளிவாக நான் பிடிச்சதில் எனக்கு அண்ணாமலை பேசுகிறேன். என்ன சொன்னேன்னா,
முழு நேர டிஜிபி போடாதது தவறு. இதெல்லாம் கீ பொசிஷன் இம்மீடியட்டா போட்டிருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து யூபிஎஸ்ல கொடுத்துருக்குறாங்க போடப்படணும் எல்லாரும். இருந்தாலும் இங்க வந்து யாரு குற்றவாளி அப்படியெல்லாம் பார்க்காம இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி போகணும்னு பார்க்கணும். இதை யாரையும் கிண்டிச்சோ நடக்காது. இதை வந்து டைரக்டா யாரும் இன்வால்வ் இல்லை, அதுக்குள்ளது இல்லை. பொதுவா வந்து இன்னொன்று, விஜய் வந்து கட்சியாக நடத்த வேண்டும், அரசியல் கட்சியாக நடத்த வேண்டும். அதே நேரத்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் குற்றவாளி என்று தெரிந்த பிறகும் அவர் அமைச்சராக இருந்து வந்து ஜெயிலுக்கு போறியா அல்லது நீ வந்து மந்திரியா இருக்கிறியா அப்படியெல்லாம் கேட்டு அவர் வெளியில வந்தவர். அவருடைய தொகுதி, அந்த தொகுதியில போகுது முன்னு இந்த தவேகா தமிழக வெற்றி கழகம் ஒரு ஜாக்கிரதையாக இல்லாம அஜாக்கிரதையாக ஏதோ விளையாட்டு பிள்ளைங்களா இருந்தது மாதிரி இருக்கு. அந்த இமேஜை வந்து விஜய் வந்து போக்க வேண்டும். தமிழக அரசு லாண்ட் ஆர்டர்ல இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.